உடம்ப ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா வச்சுக்கிறதுக்கு கருப்பு உளுந்துல அடை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து, 2 கப் அரிசி, 1/2 கப்பு துவரம் பருப்பு, இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு இது கூட தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் இல்லைன்னா ராத்திரி முழுக்க ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜார்ல கொஞ்சமா சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், தேவைக்கு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க. மீதி இருக்கிறத அரைக்கும் போது மிளகு, சீரகம், உப்பு சேர்க்க வேண்டாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாழை இலையில தண்ணி விட்டு தொடச்சிட்டு ஒரு உருண்டை மாவை வச்சு இது போல தட்டிக்கோங்க. ரவுண்டா தட்டிக்கோங்க. மாவை எடுக்கிறதுக்கு முன்னாடி கையை ஈரமா வச்சுக்கோங்க. அப்பதான் கையில மாவு ஒட்டி பிடிக்காது. இப்போ அப்படியே இலையை கையில கமத்துனீங்கன்னா இது போல அழகா வரும். இது தோசைக்கல்ல சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலையை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு தோசைக்கல்ல போட்டுட்டு இந்த மாதிரி வாழை இலையை எடுங்க. தேவைக்கு நல்லெண்ணெய் சேர்த்து மிதமான தீயில வச்சு 2 பக்கமும் செவக்க வேக வச்சு எடுங்க. தேங்காய் சட்னி கூட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.